அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் பாக்கியா கிட்ட பேசுறாங்க. அம்மா, வீட்டில் தேவையில்லாதவங்களாம் நம்ம வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களால உங்களுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் கேட்குறாங்க. உடனே ராதிகாவை பற்றி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாரு எழில், இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா மட்டும் இருந்தப்போ எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு, இப்பயும் அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோடு அவங்க இருக்கிறாங்க, அதுக்கான ரெண்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்கடா. நம்ம ரொம்ப நீ போனதுலேருந்து ஃப்ரீயாக தானே இருக்குது, கொஞ்ச நாள் இருந்துட்டு போய் போகிறாங்க வீடு, அவங்க போகிறப்ப காலி பண்ணிட்டு போட்டோம், ரொம்ப நாளாக இருக்க மாட்டாங்க, மிஞ்சி போனால் 1-2 வாரம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட படம் இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. எழில் வந்து இல்லைம்மா, 3/4 பாகம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு சார் ஒரு போய் வெரிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா படத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நம்ம பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல எழில், நீ இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் உன்னோட ஆசை, கனவு. அதுக்கு என்னோட கனவு கடவுள்கிட்ட டெய்லி பிரார்த்தனை பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த படத்தை பண்ணி முடிப்ப, ஒன்றும் கவலைப்படாத எழில் அப்படின்னு சொல்லிட்டு எழிலுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட சீக்கிரம் படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு நீ அமிர்தா நிலா பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும், அதுதான் என்னோடய ஆசை. ஏன்னா நீ அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வரல அப்படின்னு நான் சொன்னதை நினச்சி தப்பாக எடுத்துக்காத. நீ வீட்டுக்கு வந்தால் உன்னோட படத்தை கான்சன்ட்ரேட்டிவாக உன்னால் பண்ண முடியாது, பாட்டி தேவையில்லாத ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க, அதனால தான் உன்னை அங்கேயே இருக்க சொன்னேன், படத்தை முடித்த கையோடு நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட சொல்கிறாங்க. எழிலும் சரிம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி நடந்துக்கிறது தான் என்னோட முதல் வேலை, படத்தை முடிச்சுட்டு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. எழில் வீட்டில் போயிட்டு அம்மா ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் பற்றி அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க. அமிர்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, நான் வேணா ஆன்ட்டிக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணிட்டுமா எழில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எழிலும் சரி, நீ போயிட்டு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லலை, அதுக்காக நிலா பாப்பாவை எங்கே விட்டுட்டு போவா அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் கேட்குறாங்க. நிலா பாப்பாவும் கூட கூட்டிகிட்டு போனால் நிலா பாப்பா சைலண்ட்டாக தான் இருப்பா, நிலா பாப்பா வச்சுட்டு ஆன்ட்டிக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஒத்துமையாக இந்த பொங்கல் செலிப்ரேஷனை பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.